தமிழுக்கும் தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தகவல் டுடே நான் உங்கள் ராஜா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கோரல்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூலில் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற டூல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 நிமிடம் போதும் உங்கள் ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை தொழில்நுட்பம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை மட்டும் தனியாக இந்த டூல் கொடுத்துருது. ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்குமே இது ப்ளே ஸ்டோரில் இருக்கிற நிறைய ஆப்ஸ் மாதிரி பேக்ரவுண்டை நம்ம தான் மேனுவலாக இது பண்ணிட்டு இருக்கணும், ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாலுமே நான் யூஸ் பண்ணி பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த டூல் கண்டிப்பாக மீம் கிரியேட்டர்ஸ் ஆகட்டும், டிசைனர் ஆகட்டும், மற்ற இந்த எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருக்குமே இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன டூல், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தகவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்லிடியோ அப்படின்ற ஒரு கம்பெனி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா remove.bg அப்படின்றதான் இதனுடைய யூஆர்எல். இந்த வெப்சைட்டில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது செயற்கை தொழில்நுட்பம் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்றத இந்த டெமோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு remove.bg அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஆர்எல் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஆர்எல் டைப் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த செலக்ட் ஏ ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகிடும். இந்த கேலரியில் உங்களுக்கு எந்த இமேஜுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் நடந்துடும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு இருக்கு பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் இமேஜையும் அதற்கான பிஎன்ஜி இமேஜையும் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதை டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பிஎன்ஜி இமேஜ் கிடச்சிரும். ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நீங்கள் எத்தனை இமேஜ் வேணும்னாலும் இந்த செலக்ட் ஏ ஃபோட்டோ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இது மாதிரி ஒரிஜினல் இமேஜும் அதற்கான பிஎன்ஜி இமேஜும் அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கிறதுனால இதில் நிறைய பேக்ரவுண்ட் இருந்தாலுமே அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஹியூமனை மட்டும் அழகாக கிராப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா remove.bg அப்படின்றது தான் இதனுடைய யூஆர்எல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆனாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எங்களால் இனிஷியல் ஸ்டேஜில் 500x500 பிக்சல் ரெசல்யூஷனில் தான் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜோடைய குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியுன்றதுக்கும் அஷ்யூரிட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. இது தவிர இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக எங்களால் வெப்சைட் வெர்ஷன் மட்டும்தான் லான்ச் பண்ண முடிஞ்சது. கூடிய விரைவில் மொபைல் ஆப்பும் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது தவிர நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னால் போர்ட்ரேட் இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அதனுடைய பேக்ரவுண்ட் என்னால் ரிமூவ் பண்ண முடியல. இது நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளைன் பேக்ரவுண்ட், அதாவது கிரே கலர் பேக்ரவுண்டோ ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற இமேஜே அதில் போய் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய பேக்ரவுண்ட் அதனால் பிரிக்க முடியல. ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை தவிர வேறு என்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தவிர நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் டெய்லி உங்களுக்கான டெக் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தமிழால் இணைவோம், தகவல் பகிர்வோம். நன்றி.